வச்சு இந்த ஊரே நம்ம என்ன பண்ணலாம் கூட்டலாமோ அந்த போல வந்து மைக்ரோஃபோனை வச்சு பெருசா கத்தலாம், பெரிய சவுண்டு மாதிரி, அவ்வளவுதான். ஒரு சின்ன பீசாஸ், அவ்வளவுதான். இது இந்த மாதிரி காரியங்கள் எங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே அன்னிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சபைக்காக நம்ம தெருப்புல நிற்க வேணும், நம்ம ஜெபங்களை பண்ண வேண்டும் சொல்லி அன்னிலேருந்து தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏன்னாக்கா சில நேரங்கள்ல நம்ம யாருன்னு சொல்லி நம்ம மறந்து எல்லா காரியங்களும் நம்ம பண்ணி விடுகிறோம். ஆனா இங்க பாருங்க, இந்த பெலித்தசாருக்கு வந்த ஒரு முடிவை பாருங்க. 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனா இது ஒரு விஷயம் பாருங்க, யாரை விரோதமா பண்ணி பேசினாருங்க இந்த தானியேல் யார் விரோதமா சொன்னாங்க? பெலித்தசாருக்கு விரோதமா தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராஜாவே, நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால உங்களுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்திருக்குது, சீக்கிரமா தரசுல வச்ச மாதிரி தான் இருக்குது, முடிச்சிரும். அதே போல முடிந்து மன கிடையாது, உங்களுக்கு பதிலாக என்ன நடக்க போகுது? 2 ராஜ்யங்கள் உங்களுடைய பகுதியிலே நின்று ராஜ்யம் பண்ண போகுதுன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் பாருங்க. அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க. 29வது வசனம் வாசிங்க, 5:29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து வரைமுறை விடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். அவ்வளவுதாங்க. ஐயா, உனக்கு விரோதமா சொன்னவங்களுக்கு என்ன தர போறீங்க? கனம் பட்டு ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க. எங்கனா பார்க்க முடியுமா? இந்த மாதிரி விரோதமா பேசி இருக்கிறான், ஒரு அடிமை நம்மளுக்கு விரோதமா பேசி இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்றான்? கோல்டு, எல்லா பாத்திரங்கள் அவனுக்கு எல்லாமே கொடுத்துட்டு ப்ரொமோஷனும் பண்றான். இவங்க எல்லாத்தையும் சிறந்தவங்க அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? முடிய மாட்டது தெரியாது. அடுத்த வசனம் பாருங்க. அன்னைக்கு நைட்டே வருது. எதுக்கு வருதுங்க? முடிவு வருது. அன்னைக்கு நைட் என்ன ஆகுது? அன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுறாங்க. ஒரு ராஜா, எவ்வளவு சேனைகள், எவ்வளவு பெரிய வாரியர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு ராணுவ படைகள் இருக்கும், அவனை பாதுகாக்க முடியாம போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் அரண்மனை சுத்தில எவ்வளவு நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க, அவனை பாதுகாக்க முடியாது. ஆனா அன்னைக்கு நைட் என்ன பண்றான்? கொலை பண்ணப்பட்டுதான் செத்து போறான். நம்மளுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வரப்போகிறது, எந்த நேரத்துல மரணம் நிறைவேற்க போகுதுன்னு சொல்லி நம்ம யோசிக்காம இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த வீடு ரொம்ப ஆசையா இருக்கு, வீடு எனக்கு சொத்தா இருக்கு, பரவாயில்ல. எனக்கு இந்த கார் ரொம்ப ஆசையா இருக்குது, கார் மேல நம்மளுடைய ஆசைகள் இருக்கும். இந்த பூமி மேல நம்மளுடைய பாசை எப்பவுமே இந்த வார்த்தை சொல்றாங்க. சில பேருக்கு என்ன பண்ணும்? பூமி மேல ஆசை இருக்கும், பொருள் மேல ஆசை இருக்கும், பெண் மேல ஆசை இருக்கும், அவங்களுக்கு இருக்கின்ற இந்த எல்லாத்து மேலும் ஒரு ஆசை இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுகிறோம். அந்த மண்ணுக்காக இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும் போது சீக்கிரமா தான் பண்ணலாம். இப்போ பாருங்க, வசனத்துக்கு உள்ள வரலாம், நேரமானதுனால சீக்கிரமாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 6வது அதிகாரத்துக்குள்ளாக தான் நம்ம வசனம் இருக்குது. பிபிடிக்குள்ள வாப்பா. நெக்ஸ்ட் வசனம். நெக்ஸ்ட். இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. 6வது அதிகாரத்துல பாருங்க, தொடங்கும் போது ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க. 5வது அதிகாரம் முடியும் போது யார் ராஜாவா இருந்தாங்க? பெலித்தசார் ராஜாவா இருந்தாங்க. அவன் முடிவு வந்தது. 6வது அதிகாரம் தொடக்கத்திலே பாருங்க என்ன நடக்குது. தாரிஸ் என்ற சொல் ராஜா பதிவுல இருக்கிறார். இது யாருன்னா மாதித்தியர்களுடைய ராஜாவா அவர் இருக்காரு. பரிசியர் யாரு? அவங்களும் ஒரு ராஜ்யம். அவங்களுடைய தலைவன் யாரு? சைரஸ். இவங்களுக்குள்ளாக என்ன பண்ணா, டுவல் லீடர்ஷிப்ல ராஜ்யத்தை அமைக்கிறாங்க. 6வது அதிகாரத்திலே தொடக்கத்தே ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா அன்னைக்கு முடிக்கிறாங்க, அடுத்த நாளே என்ன பண்ணுது? ராஜ்யமே மாறிடுச்சு. நீங்க நினைக்கலாங்க, உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும், அழகாக இருக்கும் நினைக்கலாம். ஆனா எப்போ சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும்னு சொல்லி நினைக்க முடியாது. நம்ம நினைத்து கொண்டு மேல யார் மேல நம்ம நினைத்து கொண்டு இவங்க நம்ம கூட ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க சில நேரங்கள்ல கைவிட்டு போக முடியாது. இப்ப பிரசங்கம் பண்ணிக்கின்ற நானே எவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்னாக்கா, ஒரு கிளவுட்ஸ போல காணப்படுறோமா? கிளவுட்ஸ்னா என்ன? மேகங்களை போல காணப்படுகிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், அடுத்த காலகட்டத்தில் நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, தெரியாது. ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருப்போம், இன்னொரு சூழ்நிலைக்கு நம்ம இராக போய்விடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது. இந்த 6வது வருஷத்தை தொடங்கும் போது பாருங்க, தொடங்கும் போது என்ன பண்றாரு? இந்த தாரிஸ் ராஜா பெரிய ராஜ்யத்தோடைய ராஜான்னு சொல்லி பார்க்கணும். எப்படிங்க சொல்ல முடியாது பெரிய ராஜான்னு சொல்லி? இவங்க கீழே எவ்வளவு ராஜ்யம் இருக்குது?
120 ராஜ்யங்களை ஆளுகின்ற ஒரு பெரிய ராஜ்யமாக இவங்க செயல்படுறாங்க. யாரு? மதித்தியரும் பரிசேயரும் சேர்ந்து எவ்வளவு ராஜ்யங்களை ஆளுறாங்க? 120 ராஜ்யங்களை ஆளுறாங்க. அப்ப இந்த 120 ராஜ்யங்களையும் யார் கீழே கொண்டு வராங்க தெரியுங்களா? ராஜா கீழே இல்ல, தானியேல் கீழே ரிப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. 120 ராஜ்யங்களும் யார் கீழே தெரியுமா ரிப்போர்ட் பண்ணணும்? ராஜா கீழே இல்ல, தானியேல் கீழே ரிப்போர்ட் பண்ணணும். தானியேல் யார் அப்படின்னு சொல்லி அவன் அறிந்த உடனே என்ன பண்ணான்? ஒரு அடிமை எங்கேயோ ஜெருசலேம்ல இருந்தான். ஒரு அடிமையை தூக்கின்னு வந்து அவன் கீழே என்ன பண்றோம்? நான் என் நாட்டில் இருக்கும்போது ராஜாவா இருக்கிறேன், ஆனா இங்க ராஜ்யத்துக்கு வரும்போது யார் கீழே பண்றேன்? ஒரு அடிமை கீழே நான் என்ன பண்றேன்? பகுதியை சொல்றேன். ஆண்டவர் உங்களுடைய பகுதிகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நீங்க என்ன பண்ண சாதாரணமான ஜனங்கள் சொல்லி நினைக்கலாம். பிசாசு சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு பொய் என்ன தெரியுங்களா? நீங்க ஒன்றுமே கிடையாது, நீங்க அவங்கள போல இல்ல, அவங்கள போல நீங்க ஆசீர்வதிக்கப்படல, நீங்க அவங்கள போல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வளர மாட்டீங்க, குறுகி போயிடுவீங்கன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுமா? உங்களை குறுகி 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 சின்ன ஒரு மட்டத்துக்குள்ளாக வைத்திருப்பான். ஆனா ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவர் நீங்க பெருக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா தரிசனத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். நீ ஒரு சாதாரணமான தரிசனம் கிடையாது, சிங்கத்தை போல எலும்பி பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சத்தை வைக்கிறாரு. பெரிய ராஜ்யத்தை ஆள முடியாம வாழ்க்கையில வைக்கிறாரு. நீங்க சாதாரணமா நினைக்கலாங்க, நான் ஏதோ பிறந்துட்டேன், ஏதோ ஒரு ஸ்லம்ல ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு அப்படியே வாழ்க்கை ஓடி முடிஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களை நியமித்து வைப்பாருன்னு சொன்னால் நீங்க ராஜாக்களாக வைப்பீர்கள். சிங்கம் போல நடக்குவீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க, பாக்கெட்ல ₹1 கூட இருக்காது. என்ன பண்ணுவீங்க? சமாதானத்தோட போவீங்க, சமாதானத்தோட தூங்குவீங்க, சமாதானத்தோட வரீங்க. இந்த உலகம் எங்க தரலாம் ஓடிக்கொண்டிருக்குது? பணக்காரங்க எல்லாரும் தேடி பாருங்க, அவங்கள்ட்ட ஐஸ்வர்யவான் எல்லாமே இருக்குது. ஆனா ஒரே விஷயம் மட்டும் இருக்காது. நினைச்சு பாருங்க, தூக்கம் வராது, சமாதானம் இருக்காது, அவன் நினைச்சு எதுவுமே வாய்க்காது, பணத்தை வச்சு செய்வான். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் ஃபெயிலியர்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்டாகவே இந்த பணக்காரர்கள் அவங்க பட்டியலில் சொல்றாங்க. பணத்தை வைத்துதான் நான் ஜெயிக்கிறனோட என் சொந்த காரியத்துல நான் ஜெயிக்குவது கிடையாது, என் முடிவுனால நான் முடிவு எடுத்தது கிடையாது அப்படின்னா சொந்த காரியங்களே சொல்றாங்க. இப்ப இருக்கிற பணக்காரர்கள் மட்டிலே சொல்றாங்க. அது போல நினைக்கா ஒரு சமாதானோட வாழ்க்கையை தேடி அவங்க போறாங்க. இந்த சமாதானம் யார்கிட்ட கிடைக்குது? ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது கிடைக்கப்படுது. இது இந்த வசனத்துல நம்ம சொல்லப்படுகிற ஒரு காரணமா இருக்கு. இந்த ஆறாவது அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம சீக்கிரமா போலாம். இந்த ஆறாவது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது 120 ராஜ்யங்கள் இருக்கிறது. 2வது வசனத்தை பார்க்கும்போது இது எல்லாம் என்ன பண்றான்னா 3 கவர்மெண்ட்டையும் பார்க்கிறாரு பாருங்க. யாரு? தானியேல் முதல் யாருடைய ராஜ்யத்துல இருந்தாரு? நேபுகாத்நேசருடைய ராஜ்யத்துல பிரதமரா இருந்தார். அவனுடைய மகனுடைய ராஜ்யத்துல பிரதமரா இருந்தார். இப்போ 3வது ராஜ்யம் வந்திருக்குது. 3வது ராஜ்யத்துல எங்க இருக்கிறாரு? கீழே போலங்க. உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய மதிப்புகளும் உயர்த்தி தான் ஆண்டவர் வைப்பார். ராஜ்யங்கள் மாறும், ஆள்றவங்க மாறுவாங்க, மனுஷர்கள் மாறுவாங்க, ஆனா உங்களுடைய பகுதிகளை உயர்ந்து தான் வைப்பார். ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க, அந்த மட்டத்துக்குள்ள வரணும்னாக்கா தானியேல் அவருடைய சீட்ல ஏஞ்சிதான் கீழே வந்து மட்டத்தை தான் காமிக்கனோட மேல போய் காமிக்க முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். உங்களுக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க ராணியா இருக்கிறீங்க. ஆனா நம்மளுடைய காரியங்களை மட்டுப்படுத்துவது யார் தெரியுங்களா? பிசாசு ஒரு பக்கம் உங்களுக்குள்ள செயல்படுறான். நம்முடைய சொந்த நாவே தான் நம்மள என்ன பண்ணுது? எனக்கு அவ்வளவுதான் வானாங்க பகுதி, கீழே கொஞ்சம் மட்டுமா. ஆண்டவர் உங்களை உயர்த்த நினைக்கிறாரு, வாயில் வார்த்தை மூலியமா நம்மள என்ன பண்றோம்? இப்படியாக ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்வாங்க, the one who speaks is called as a fool. அதாவது எல்லா விஷயத்தையும் அப்படியே பேசி தெரியும், எனக்கு பேச தெரியும், எனக்கு ஆள தெரியும் சரி எல்லாமே பேசுறாங்க பாருங்க. அவனுடைய எல்லா விஷயங்களும் அவன் பேசுறதுல அவன் எவ்வளவு பெரிய மூடன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு ஞானியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீதிமொழிகள் சொல்லும் போது அமைதியா வேடிக்கை பார்க்குறது. அவனால பேச முடியும், பேசாம அவனு கிடையாது. ஊர் சண்டையாகட்டும், கொல்லா சண்டையாகட்டும், எந்த சண்டையா இருந்தாலும் அவன் ஆள முடியும். எல்லாத்தையும் ஒரு ரேங்க் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவதான்.
மெடல் வாங்கி ட்ராஃபி வாங்கினவன் தான். ஆனா அமைதியா வாயை மூடிக்கின்னு வேடிக்கை பார்த்து எதுவுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்க்கத்தான்